நிகழ்தகவு. பக்கத்து தெருவில் உள்ள பாட்டி வீட்டுக்கு சென்ற 11 வயது பேரன் கட்டிலில் கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டி. வயதான காலத்தில் மனைவியை அணு அணுவாக சித்திரவதை செய்த சைக்கோ. மூதாட்டியை கொலை செய்தது யார்? ஸ்கூல் லீவு விட்டதால பக்கத்து தெருவில் இருக்கிற தன்னோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான் 11 வயசு சிறுவன். பாட்டி வீட்டுக்கு போனா தான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு சந்தோஷப்பட்ட சிறுவன் பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டே போயிருக்கான். வழக்கமா பேரன் குரலை கேட்டதும் உடனே வாசலுக்கு ஓடி வந்துருவாங்க மூதாட்டி பரமேஸ்வரி. ஆனா பேரன் பயங்கர சத்தம் போட்டு கத்தியும் பரமேஸ்வரி வெளியவே வரல. அதுக்கப்புறம் சிறுவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்கான். அங்க பரமேஸ்வரி கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்து சிறுவன் கத்தி அழுது கூச்சல் போட்டிருக்கான். ஏன் இந்த பையன் இப்படி அழுகிறான், என்ன ஆச்சுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ மூதாட்டி பரமேஸ்வரி கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து ஷாக் ஆனவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த சடலத்தை வத்ராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து மூதாட்டிய கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. அப்போ தாய் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற தகவல் கேட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க பரமேஸ்வரியுடைய மூத்த மகள் ஆதிலட்சுமி. அதுக்கு பிறகு கொலைய பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்காக மகள் ஆதிலட்சுமி கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, உங்க அப்பா எங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். எங்க அம்மா அப்பா மட்டும்தான் சார் வீட்டுல இருப்பாங்க, நாங்க எங்க வீட்டுல இருப்போம், அம்மா இப்படி கிடக்குறாங்க, அப்பா எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்லி அழுதுருக்காங்க ஆதிலட்சுமி. அதுக்கு பிறகு மகள் கிட்ட துருவி விசாரணை பண்ணதுல தான் பரமேஸ்வரிய யாரு கொலை பண்ணினது அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. விருதுநகர் ஸ்ரீவல்லிபுத்தூர் வத்ராயிருப்புல இருக்கிற மாரியப்பன் பரமேஸ்வரி தம்பதிக்கு ஆதிலட்சுமி செல்வலட்சுமிங்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்க. மாரியப்பன் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மாரியப்பன் மது பழக்கத்துக்கு அடிமையானவரு. என் நேரமும் மது போதையிலேயே சுத்திட்டு இருந்ததா சொல்லப்படுது. மனைவி பரமேஸ்வரி தான் வீட்டு வேலைக்கு போய் வீட்டை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் தங்களுடைய 2 பொண்ணுங்களுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணமும் பண்ணி கொடுத்திருக்காங்க பரமேஸ்வரி. மூத்த மகள் ஆதிலட்சுமியுடைய மகன் தான் 11 வயசு சிறுவன். வயசான காலத்துல கிடைக்கிற வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்த மனைவி பரமேஸ்வரி மேல மாரியப்பனுக்கு சந்தேகம் வந்திருக்குது. வேலைக்கு போன இடத்துல பரமேஸ்வரி யார் கூடயோ தகாத உறவு வச்சிருக்கிறதா சொல்லி மனைவி கிட்ட தினமும் சண்டை போட்டிருக்காரு மாரியப்பன். அது மட்டுமில்லாம குடிச்சிட்டு வந்து பரமேஸ்வரிய கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. நாளாக மாரியப்பனுடைய கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. அதனால பக்கத்து ஏரியாவில் இருக்கிற தன்னுடைய மூத்த மகள் வீட்டுக்கு போய் இருப்பாங்களாம் பரமேஸ்வரி. அதுக்கப்புறம் தந்தை மாரியப்பனுக்கு அறிவுரை சொல்லி அம்மாவை அவங்களுடைய வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க ஆதிலட்சுமி. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த மாரியப்பன் மறுபடியும் தன்னோட வேலையை காட்டியிருக்காரு. பரமேஸ்வரி வேலைக்கு கிளம்பி போகும்போது அவங்க பின்னாலேயே போய் நோட்டம் விட்டிருக்காரு. அது பரமேஸ்வரிக்கு தெரிய வரவே கொந்தளிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பரமேஸ்வரி வீட்டுல போதையில உட்கார்ந்துட்டு இருந்த மாரியப்பனோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த வயசான காலத்திலையும் என்ன சந்தேகப்பட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு அழுதுகிட்டே கட்டில படுத்து தூங்கி இருக்காங்க. அப்போ போதையில வீட்டுல இருந்த மாரியப்பன் மனைவி அசந்து தூங்கின நேரத்துல கிச்சன்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்து கழுத்தை அறுத்திருக்காரு. அதோட வழியால துடிச்ச பரமேஸ்வரி வாய துணியால புத்தி சைக்கோத்தனமா கரன்னு கழுத்தை அறுத்து போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க பரமேஸ்வரி. காலையில ஆதிலட்சுமியுடைய மகன் வந்து பார்த்தப்பதான் பரமேஸ்வரி கொலை செய்யப்பட்டு கிடந்ததே தெரிய வந்திருக்குது. அடுத்து ஆதிலட்சுமி கொடுத்த புகாரை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் தலைமறைவா இருக்கிற கொலையாளி மாரியப்பனை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க.
நிகழ்தகவு.